உடலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். உடல் எப்படி செயல்படுகிறது, எதற்காக இயற்கை இப்படி படைத்திருக்கிறது என்கிற பார்வையும் அவருடைய அந்த சிந்தனையும் தான் இறைவனுடைய படைப்பிலேயே மிக அழகான மாட மாளிகை மனித உடல் அப்படின்றாங்க. இந்த ஜீவசமாதியில் பார்த்திங்கன்னா அந்த உடலை நம்ம இங்கே விட்டுட்டு போனாலும் கூட மீண்டும் பிறக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறார் வள்ளல் பெருமானார். உயரிய பிரணவ தேவத்துக்கும் அடுத்த ஒளித்தேகமாக அவர் மாறியது என்பது அதுதான் நிரந்தரம். அதிலே பார்த்திங்கன்னா இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை. சக்தி ஆன்லைன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வள்ளல் பெருமானார் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன வயது குழந்தை சிறு வயதாக இருக்கும் பொழுதே அவருடைய அம்மா இல்லை. எனவே அவருடைய அண்ணனுடைய மனைவியாக அந்நியார் அவர்கள்தான் தன்னுடைய குழந்தையாக பாவித்து வள்ளல் பெருமானாரை வளர்த்து வந்தாங்க. அப்போ சிறு வயதாக இருக்கும் பொழுதே வள்ளல் பெருமானார் அவங்க அண்ணி அம்மையார்கிட்ட போய் எப்படி கேட்பாங்கன்னா பல கேள்விகள் கேட்பாராம். அது அவர் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அவங்களுக்கு பதிலே சொல்ல தெரியாதான். இப்படித்தான் ஒரு நாள் வள்ளல் பெருமானார் என்ன சொல்லியிருக்காங்க, ஏம்மா எதுக்கு வாய்க்கு மேலே மூக்கை இறைவன் படைச்சிருக்கான், இந்த இயற்கை படைச்சிருக்கு அப்படின்னு சின்ன குழந்தையாக இருக்கும்போது கேள்வி கேட்டிருக்காரு. அவங்க அண்ணியாருக்கு மிகப்பெரிய வியப்பு. என்னப்பா இப்படி ஒரு கேள்வி, இத்தனை ஆண்டு காலமாக நானே சிந்திக்காத ஒரு கேள்வி இந்த தம்பி கேட்டுட்டாரே அப்படின்ட்டு. தம்பி எனக்கு அதெல்லாம் எப்படிப்பா தெரியும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனே சிரித்து கொண்டே அதற்கு பதில் சொன்னாராம் வள்ளல் பெருமானார். நாம் உண்ணக்கூடிய உணவு அது நல்ல உணவா கெட்ட உணவா என்று முகர்ந்து பார்ப்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டால் மூக்கை கொண்டு போய் காது கிட்ட வச்சு வாயை கொண்டு போய் இங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு உண்ணக்கூடிய உணவு அதனுடைய வாசனை நமக்கு தெரியாது. அது நல்ல உணவா கெட்ட உணவா என்பது தெரியாது. அதே போல் அந்த மூச்சுக்காற்று அதுதான் அந்த உணவை பற்றினா ஒரு ஸ்கேனிங்கே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே வியந்து போனார் அவரது அந்நியார். ஆக வள்ளல் பெருமானாருக்கு சிறு வயது முதலே உடல் பற்றிய ஆய்வு இயற்கையாகவே இருந்திருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த எடுத்துக்காட்டை நம்ம சொல்கிறோம். அப்போ உடலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். உடல் எப்படி செயல்படுகிறது, எதற்காக இயற்கை இப்படி படைத்திருக்கிறது என்கிற பார்வையும் அவருடைய அந்த சிந்தனையும் தான் சிறு வயதிலிருந்தே இருந்த காரணத்தினால்தான் அவர் இந்த உடலை மரணமில்லாமல் பெருவாழ்வு வாழ்வதற்கான சுத்த ஞான பிரணவ தேகமாக மாற்ற முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார். அப்படிங்கிறதுக்காகத்தான் மிக முக்கியமாக இந்த பின்னணியை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த தலைப்பின் ஊடாக நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா உடல் பற்றிய ஆய்வு அப்படிங்கிறது வள்ளல் பெருமானார் ரொம்ப தெளிவாகவே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதனால்தான் உடலை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், என்ன உணவு உண்ண வேண்டும், எப்படி உறங்க வேண்டும், எப்படி குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு கொள்ள வேண்டும், கணவனும் மனைவியும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இந்த ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், எப்படி எந்த உணவை உண்ணலாம் எந்த உணவை உண்ணக்கூடாது, எப்படி பிறரிடம் தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் என்று படிப்படியாக இன்னும் சொல்ல போனால் பார்த்திங்கன்னா மிக நுட்பமாக இருந்து பெரிய அளவு வரைக்கும் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கார் வள்ளல் பெருமானார். ஆக உடலை பேணி பாதுகாப்பது வள்ளல் பெருமானார் அதான் சொல்லுவாங்க, இந்த இறைவனுடைய படைப்பிலேயே மிக அழகான மாட மாளிகை மனித உடல் அப்படின்றாங்க. இதைத்தான் நீங்கள் திருமூலர் பெருமான் என்ன சொல்கிறாங்க, உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றாங்க. உடம்பு ரொம்ப அழுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன்ப்பா, என்னப்பா சீ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், உள்ளுக்குள்ளே ஒரு பொருளை பார்த்தேன்ப்பா, அதான் அந்த இறைப்பொருள். அதன் பிறகு தான் நான் உடம்பையும் வளர்த்தேன் உயிரையும் வளர்த்தேன் அப்படின்றாங்க. அவ்வை பாட்டிமா என்ன சொல்கிறாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்றாங்க. அப்போ மனுஷனாக பிறக்கிறது சிரமன்றாங்க. அப்போ இந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பிறப்பில் வேறுபாடு இருக்கிறது. மனித உடலே கிடைக்கும்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டோர்களும் சான்றோர்களும் சொல்லக்கூடியதாக இருக்குது. எனவே இருக்கின்ற இந்த மனித உடலை பக்குவப்படுத்த வேண்டும். அதை நாம் அந்த இறைநிலையை ஞான தேகத்தை ஒளி உடலை அடையும் வரையிலும் முதல்ல 2-3 விதமான உடல்கள் இருக்குன்னு. இப்போ ஜீவசமாதி ஆகிறது பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான உடல் பக்குவம். அதற்கு அடுத்த உயரிய நிலை தான் பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் அடைந்த நிலை. இந்த ஜீவசமாதியில் பார்த்திங்கன்னா அந்த உடலை நம்ம இங்கே விட்டுட்டு போனாலும் கூட மீண்டும் பிறக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறார் வள்ளல் பெருமானார். இதுதான் அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். ஜீவசமாதி என்று சொல்லக்கூடியவர்கள் உடலை விட்டு ஆன்மா மட்டும் வெளியேறினாலும் கூட அவர்களுக்கு மறுபிறப்பு உண்டு. ஆனால் வள்ளல் பெருமானார் அடைந்து காட்டிய அந்த சுத்த ஞான பிரணவ தேகம் என்று சொல்லக்கூடிய பிரணவ தேகமாக அது ஒளித்தேகமாக மிக உயரிய பிரணவ தேகத்திற்கும் அடுத்த ஒளித்தேகமாக அவர் மாறியது என்பது அதுதான் நிரந்தரம். அதிலே பார்த்திங்கன்னா இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை.
அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே தான் அத்தகைய உடல்நிலையை எல்லோரும் அடையலாம் வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாரு. அதற்கு என்னவெல்லாம் காரணம்னு வந்து பார்த்தா தான் ஜீவகாருண்யம் என்று சொல்லக்கூடிய சீவ கருணையும் உயிர் கருணையும், அதே போல் பரோபகாரமும் சத்விசாரம் என்று சொல்ல. பரோபகாரம்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது. சத்விசாரம்னா நம்மை பற்றிய ஆய்வு செய்ய. இப்போ வள்ளல் பெருமானார் செஞ்சாங்க வந்து பார்த்திங்களா, நம்ம உடம்பு ஏன் இப்படி வந்து படைக்கப்பட்டிருக்கு, அப்போ இறைவன்னா என்ன, இதை பற்றி இது போன்ற விசாரணைகள் செய்து கொண்டே இருப்பதுக்கு பேர் தான் சத்விசாரம். இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம படிப்படியாக போனால் மரணமில்லா பெருவாழ்க்கையை அடையலாம் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட நிலையை அடைந்தவர் தான் வள்ளல் பெருமானார். இந்த உடலை மறைத்து கொண்டார் என்றால் இந்த உடலை மாற்றி கொண்டு விட்டார் அப்படிங்கிறது தான் ஒன்று. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருட்பெருஞ்சோதி என்று ஐயா அவர்கள் பெயர் வைத்திருக்கக்கூடிய பெயரால் வந்து வர்ணிக்கவே முடியாது தான் அந்த இறையாற்றல் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறதே புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் கூட சொல்கிறாரு, நீ இறைவன் இறைவன் ஏதோ உளறிட்டு தெரியுதுங்கப்பா, அது நீ நம்ம இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு முன்னோர்கள் எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பார்த்ததாக சொல்லக்கூடிய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான கடவுள் உருவத்தினுடைய பெருவிரல் இருக்கக்கூடிய நகத்தில் ஒரு சிறு பகுதியை தான் வந்து பார்த்துருக்காங்கன்றார். அப்போது அது எவ்வளோ பெரிய வந்து பெரிய அளவிலானது இறைவன் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. எனவே அதை பார்த்தவர் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானாருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும்பேறு. எல்லாவற்றையும் விட அந்த அருட்பெருஞ்சோதியே வள்ளல் பெருமானாரிடம் வந்து கலந்தது அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானாருக்கு தனிச்சிறப்பு. மற்றவங்கள்லாம் இங்கிருந்து அங்கே போய் கலந்தாங்க. ஆனால் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானாரோடு கலந்தது அப்படிங்கிறது தான் அந்த ஒளி உடல் பெற்ற அந்த ரகசியம். அது பற்றியெல்லாம் படிப்படியாக பார்ப்பதற்கு முன்னால் வந்து நம்ம அதை பற்றியெல்லாம் இறுதியாக பார்ப்பதற்கு முன்பாக படிப்படியாக முதல்ல இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் அது நமக்கு புரியும். எனவே மனித உடல் வந்து மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தது. மனித மூளையில் நம்ம இருக்கிற இதுவரையிலும் வாழ்ந்தவர்களாம் சிறிது பர்சன்டேஜ் தான் நம்ம மனித மூளையை பயன்படுத்துகிறோம். ஆனால் சித்தர்கள், ஞானிகள், வள்ளல் பெருமானார் போன்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை இன்னும் அதிக பர்சன்டேஜ் வந்து மூளையை பயன்படுத்தியவர்கள் என்று பொருள். அதை ஆக்டிவேட் செஞ்சவங்க அப்படின்னு பொருள். அவங்க நம்மெல்லாம் 5% கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போது 100 விழுக்காடெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அதுதான் வள்ளல் பெருமானார் இறையோடு கலந்த நிலை அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அது வள்ளல் பெருமானெல்லாம் அதற்கு மேலேயே அவங்க வந்து மூளையினுடைய ஆற்றலுக்கு மேலான ஆற்றலை பெற்றவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய பாடல்கள் மூலமாகவும் அவருடைய உரைநடை மூலமாகவும் அவர் வந்து தான் அடைந்த பக்குவ நிலையை பற்றின அனுபவங்களை அவர் பகிர்ந்ததிலிருந்து நாம் உணர முடிகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் நாம் இன்னும் நிறைய தகவல்களை பார்க்கலாம். வணக்கம்.